لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله أبدأ باسم الواحد حمدا له بالعابد صلى على محمد والآل وسلام الله أدعوك يا مولا لنا بأهل بدر بدرنا محمد نبينا صل عليه يا الله. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمسلمين والمؤمنين كلهم أجمعين، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ثم أوحينا إليك أن اتبع ملة إبراهيم حنيفا وما كان من المشركين. عن كعب بن حجر رضي الله تعالى عنه قيل: يا رسول الله، أما السلام عليه فقد عرفناه، فكيف الصلاة عليك؟ فقال: قولوا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين الشاكرين. الحمد لله رب العالمين. இவள் அனைத்தும் அல்ல இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கு சொந்தமானது. அருமைநாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை தன்னுடைய வாழ்க்கையாக எடுத்து நடந்து வெற்றி பெற்ற உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், வலிமார்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், நம்மவர்கள், நம்முடைய குடும்பத்தார் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நிலையாக நிலைத்து நிரந்தரமாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியமிகு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாத்துடைய இரண்டு பெருநாட்களில் ஒரு பெருநாளான ஈதுல் அல்ஹா ஹஜ் பெருநாளை கொண்டாடி விட்டு அன்றைய நாட்கள் செய்கின்ற அத்தனை அற்காரியங்களும் நம்மால் முடிந்த அளவுக்கு நாம் செய்துவிட்டு இப்பொழுது இறை இல்லத்தில் இறைவனுடைய கட்டளை நிறைவேற்றுவதற்காக நாம் இங்கு அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்நாட்களில் இதுவரை செய்த அத்தனை நற்காரியங்களையும் ஒப்புக்கொள்ளப்பட்டதாக ஆக்கியல் புரிவானாக. நாம் செய்த அத்தனை குற்றங்களையும் அல்லாஹ் மன்னித்தல் புரிவானாக. கண்ணியமிகு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, துல்ஹஜ்ஜுடைய மாதம் நமக்கெல்லாம் தெரியும். இந்த மாதம் வந்துவிட்டாலே தியாகம் என்பது நம்முடைய நினைவுக்கு வரும். அதிலும் குறிப்பாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகத்தில் நபியாக அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களும் மனிதர்களால் துன்புறுத்தப்பட்டார்கள், சிரமத்திற்குள்ளாகப்பட்டார்கள். இறைவனுக்காக வேண்டி பல தியாகங்களை செய்திருக்கின்றார்கள். தன்னால் எந்த அளவிற்கு முடியுமோ அந்த காலகட்ட சூழ்நிலையில் இறைவனுடைய கட்டளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி, இறைவனுக்கு வழிபடுவதற்காக வேண்டி, இந்த சமுதாயத்திற்கு மத்தியிலே தாவாவை அல்லாஹ்வுடைய இறை பணியை எடுத்துரைப்பதற்காக வேண்டி என்னென்ன எல்லாம் செய்ய முடியுமோ அத்தனை தியாகம் செய்திருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனால் சோதிக்கப்பட்ட எல்லா சோதனைகளிலும் தான் வெற்றி அடைந்து காட்டியிருக்கின்றார்கள். எந்த அளவுக்கு என்றால், ஹலீலுல்லாஹ் இறைவனுடைய நேசர், இறை தோழர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு, ஹலீல் என்பதாக சொல்லக்கூடிய அளவிற்கு தன்னுடைய முழு வாழ்க்கையும் இறைவனுக்கு பிடித்தார் போல்
இறைவன் எவ்வளவு பெரிய சோதனைகளை தந்தாலும் சரி, அத்தனை சோதனைகளிலும் வெற்றி பெறக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். அறிஞர்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தியாகத்தை பற்றி, அவர்கள் செய்கின்ற அந்த இபாதத்துகளை பற்றி, அவருக்கு என்ன சிரமங்கள் ஏற்பட்டாலும் சரி அதையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு இறைவனுடைய கட்டளையை நிறைவேற்றி அவர் ஈடுபட்டு இருந்ததை பார்த்த ஒரு மலர்ப்பு அல்லாஹ்விடத்தில் கேட்கின்றார், யா அல்லாஹ், இப்ராஹிமுடைய வணக்கத்தை பற்றி அது என்ன ஆச்சரியப்படுவது இருக்கின்றது என்றாக கேட்கின்றார். அவர் முதலாவதாக உன்னுடைய நபி என்றால் அல்லாஹ்வுடைய கட்டளையை முழுமையாக நிறைவேற்றக்கூடியவர். அது மட்டுமல்ல, உலகத்துடைய பெரும்பாலான செல்வங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றார்கள். பெரிய கோடீஸ்வரர் அன்றைய காலத்தில் கால்நடைகள் அதிகமாக வைத்திருந்தார். அவர்தான் பெரிய செல்வந்தராக கருதப்படுவார். ஏராளமான ஆயிரக்கணக்கான ஒட்டகங்கள், ஆடுகள், மாடுகள் அவருக்கு இருக்கின்றது. சகல வசதிகளும் அவருக்கு இருக்கின்றது. அப்படி இருக்க அவர் உன்னை வணங்குவதில், உனக்கு கட்டுப்பட்டு நடப்பதில் என்ன ஆச்சரியம் இருக்கின்றது என்பதாக, அதை பார்த்து நீ இவ்வளவு சந்தோஷப்படுகின்றாய், என்ன விஷயம் என்பதாக ஒரு மலக்கு அல்லாஹ்விடத்தில் கேட்கின்றார். அல்லாஹ் சொல்கின்றான் உடனே, அப்படியா? அப்படி என்றால் இப்ராஹிம் போய் நீ சந்தி, ஒன்று அங்கு உனக்கு பதில் கிடைக்கும், இல்லை என்றால் நான் சொல்கின்றேன் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மலக்கிடத்தை சொல்கின்றான் இப்ராஹிம் சந்திக்கும் அளவிற்கு. உடனே அந்த மலக்கு பூமிக்கு வருகின்றார். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை சந்திக்க வருகின்றார். மலக்குடைய தோற்றம் அல்லாமல் மனிதன ரூபத்தில் வருகின்றார். சாதாரண மனிதரை போன்று வருகின்றார். வந்து பார்த்தால் ஆயிரக்கணக்கான ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள் இவைக்கு மத்தியிலே இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் சாதாரணமாக அமர்ந்திருக்கின்றார்கள். பார்த்த நபர் அல்லாஹ் என்ற ஒரு வார்த்தை சொல்கின்றார். இந்த சப்தத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காதுக்கு விழச் செய்கின்றார். திகைத்து போனார்கள், இன்பத்திலே ஆழ்ந்து போனார்கள் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். லா யஸூனல்லாஹ அமரக்கும் வ யஃஅலூன மா துஅமரூன். மலக்குமார்கள் அல்லாஹ்விற்கு மாறு செய்ய மாட்டார்கள். அல்லாஹ் எதை சொல்கின்றானோ அதை மட்டும் செய்யக்கூடிய நபர்கள். அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய அல்லாஹ் என்ற வார்த்தையுடைய இனிமை, அந்த சப்தம், அந்த சப்தத்துடைய இனிமையில இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் திகைத்து போனார்கள், ஆழ்ந்து போனார்கள், இன்பத்தில் ஆழ்த்தப்பட்டார்கள். எங்கிருந்து இந்த அழகிய சத்தம் வருகின்றது? அல்லாஹ் என்ற வார்த்தை என்பது ஒரு அழகு, அது ஒழிக்கப்படுகின்ற அந்த சத்தம் தனி ஒரு அழகாக இருக்கின்றது. அல்லாஹ் என்ற வார்த்தையை கேட்டவுடன் அந்த வார்த்தையை இன்பத்தில் ஆழ்ந்து விட்டார்கள், தேடி பார்க்கின்றார்கள். தூரத்திலே ஒரு நபர் இருந்து கொண்டிருக்கின்றார். அவரை அழைக்கின்றார்கள். அழைத்து நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செல்கின்றார்கள். மீண்டும் ஒரு முறை அதே வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள் என்பதாக அந்த நபரிடத்தில் அந்த மலக்கருத்தை சொல்கின்றார்கள். பொதுவாகவே நாம் வெளியே போய் ஒரு விஷயத்தை கேட்டால் அதற்கு டிமாண்ட் அதிகமாக இருக்கும். அதே போன்று அந்த வழக்கு சொல்கின்றார், நான் மீண்டும் அல்லாஹ் என்று சொல்ல வேண்டுமானால் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாமை சோதிப்பதற்காக சொல்கின்றார், உங்களுடைய அந்த சொத்தில் பாதியை எனக்கு தர வேண்டும். ஆயிரக்கணக்கான ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள் நிரம்பி இருக்கின்றது. இதை பார்த்து கேட்கின்றார். ஒரு ஒட்டகம் அல்ல, 2 ஒட்டகம் அல்ல, 100 ஆடுகள் அல்ல, ஆயிரக்கணக்கான குவிந்திருக்கூடிய அந்த மந்தையிலே பாதியை எனக்கு தர வேண்டும் என்பதாக சாதாரணமாக கேட்கின்றார். ஏனென்றால் தர மறுத்துவிடுவார்கள் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் என்பார் நினைத்துக் கொண்டு. ஆனால் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் சொல்கின்றார்கள், தந்து விடுகின்றேன், ஒரு தடவை சொல்லுங்கள் என்றால் சொல்கின்றார்கள். மலக் அல்லாஹ் என்று சொல்கின்றார். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சொத்தில் பாதியை தந்து விடுகின்றார்கள். அந்த மத்தியில் மீண்டும் இன்பம் இன்னும் அதிகமாகின்றது, காதுகள் குளிர்கின்றது. மீண்டும் கேட்கின்றார்கள், மீண்டும் ஒருவை சொல்லுங்கள் என்பதாக.
அப்பொழுது அந்த மலக்கு சொல்கின்றார், நபர் சொல்கின்றார், மீண்டும் ஒரு முறை செல்ல வேண்டும் என்றால் உங்களுடைய மொத்த சொத்துக்களையும் எனக்கு தர வேண்டும் என்பதாக சொல்கின்றார்கள். இந்த வார்த்தைக்கு முன்பதாக இந்த சொத்துக்கள் எல்லாம் ஒன்றும் இல்லை, நான் தந்து வருகின்றார் சொல்கின்றார்கள். மீண்டும் அந்த மலக்கு அல்லாஹ் என்று சொல்கின்றார். மொத்த சொத்துக்களையும் தானமாக தந்து விட்டார்கள். அருமையாளே, கேட்பதற்கு லேசாக இருக்கலாம், நாம் சிந்திக்க வேண்டும். நம்மிடத்திலே எத்தனை யாசகர்கள் யாசகம் கேட்கின்றார்கள். சொல்லப்படுகின்றது, அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி கேட்டுவிட்டால் தராமல் இருந்து விடாதீர்கள், கண்டிப்பாக தாருங்கள் என்பதால் நம்மில் பலரிடத்திலே பல நாட்களில் அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி கேட்கப்படுகின்றது. நம்முடைய பணங்காசுகளை நாம் எடுத்து தந்திருக்கின்றோமா என்பதை சிந்திக்க வேண்டும். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் ஆயிரக்கணக்கான ஆடுகளையும் அல்லாஹ் என்ற வார்த்தைக்காக தந்துவிட்டார்கள். கேட்பதற்கு லேஸ், ஆனால் அது நமக்கு சாத்தியமா என்பதை சிந்திக்க வேண்டும். எத்தனை நபர்கள் கேட்டு கொடுத்திருக்கலாம், கொடுக்காமல் இருந்திருக்கலாம். மொத்த சொத்துக்களையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த நபருக்கு அந்த விளக்கை கொடுத்து விட்டார்கள். ஆனால் அந்த இன்பம் இன்னும் தீரவில்லை. அந்த இன்பத்தை இன்னும் பெற வேண்டும் என்ற ஆசை தீரவில்லை. மேலும் கேட்கின்றார்கள், இன்னொரு முறை சொல்லுங்கள் என்பதாக. அந்த அல்லாஹ் என்ற வார்த்தை, அழகிய வார்த்தை, இன்னொரு முறை சொல்லுங்கள் என்பதாக கேட்கின்றார்கள். அந்த மலக்கு கேட்கின்றார், இறந்த சொத்துக்கள் எல்லாம் எனக்கு தந்துவிட்டீர்கள், இதற்கு பின்பதாக எனக்கு கொடுப்பதற்கு உங்களிடத்தில் என்ன இருக்கின்றது என்பதாக கேட்கின்றார்கள். அல்லாஹ் என்ற ஒரு வார்த்தைக்காக வேண்டி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த காரியம் சொல்கின்றார்கள், என்னுடைய முழு ஆயுளும் உங்களுக்கு நான் அடிமையாக மாறிவிடுகின்றேன் என்றால் சொல்கின்றார்கள். உங்களுடைய அத்தனை காரியங்களும் நான் எடுத்து செய்கின்றேன் என்றால் அடிமையாக மாறிவிடுகின்றேன் என்றால் சொல்கின்றார்கள். அருமையாளே, எவ்வளவு பெரிய தியாகம்! இதன் தியாகத்தின் காரணமாக தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய கலீலாக அல்லாஹ் ஆக்கிக் கொண்டார். அல்லாஹ்விற்காக வேண்டி யார் அல்லாஹ்வுடைய பாதையிலே தீனுக்காக வேண்டி இஸ்லாத்தை நிலைநாட்டுவதற்காக செலவு செய்கின்றார்களோ அத்தனை நபர்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய நேசர்களாக அல்லாஹ் ஆக்கிக் கொள்கின்றான். காலங்களாக இருக்கலாம், பொருளாதாரங்களாக இருக்கலாம், நேரங்களாக இருக்கலாம், உயிராக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் இஸ்லாத்திற்கு தேவைப்படுகின்ற நேரத்திலே, தீனுக்காக தேவைப்படுகின்ற நேரத்திலே நம்முடைய தேவைகளை காட்டிலும் பிறருடைய தேவை நாம் எப்பொழுது முற்படுத்துகின்றோமோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை அவர் நேசராக மாற்றிக் கொள்கின்றான். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்னும் பல தியாகங்கள் செய்திருக்கின்றார்கள். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த காலத்திலே எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் ஃபிரௌன் இருந்தானோ அதே போன்று நம்முடைய என்ற ஒரு கொடிய அரசன் இருந்து கொண்டிருந்தான். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய இறைவனை அல்லாஹ்வை மக்களுக்கு மத்தியிலே தாவா பணி செய்து கொண்டிருந்தார்கள், இஸ்லாத்தின் பக்கம் வரும்படியாக. அதே சமயம் நாம் எடுத்து பார்த்தால் நம்மளோட தான் தான் அரசன் என்பதாக சொல்லிக் கொண்டு தான் தான் இறைவன் என்பதாக சொல்லக்கூடிய அளவிற்கு என்னை நீங்கள் வணங்க வேண்டும், நான் தான் உங்களுடைய இறைவன், உங்களுடைய தேவையை நிறைவேற்றக்கூடிய என்பதாக சொல்லிக் கொண்டு தன்னை வணங்கும்படியாக தன்னை இறைவன் என்பதாக பிரயாணம் செய்து கொண்டிருந்தான். அப்படிப்பட்ட ஒரு கால சூழ்நிலை. ஒரு பக்கம் நம்முடைய தன்னை இறைவன் என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார், மற்றொரு பக்கம் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய இறைவன் அல்லாஹ் ஒருவன் தான் என்பதாக, இந்த சமுதாயத்தில் இறைவன் அல்லாஹ் ஒருவன் என்பதாக செய்திகளை தாவாக்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். மக்கள் எல்லாம் நம்முடைய ஆட்சி அதிகாரங்களை பார்க்கின்றார்கள், அவன் செய்கின்ற காரியங்களை பார்க்கின்றார்கள். நடிகார்களே, இதை பார்த்த மக்கள் உண்மையான இறைவன் நம்முடைய என்பதாக நம்பக்கூடிய அளவிற்கு அந்த ஆட்சி அதிகாரங்கள் படைபலங்கள் இருந்தது. மிகவும் கம்பீரமாக இருந்தான், மிகவும் ஆட்சி அதிகாரங்களை கொண்டிருந்த நபர் நம்முடைய. அலம் தர இலல்லதி ஹாஜ இப்ராஹிம் ஃபீ ரப்பிஹி அன் ஆதாஹு அல்லாஹுல் முல்க் இது قال இப்ராஹிம் ரப்பி அல்லதி யுஹ்யி வ யுமீத். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான், இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்மிடத்தில் சொல்கின்றார்கள், இது قال இப்ராஹிம் ரப்பி அல்லதி யுஹ்யி வ யுமீத். என்னுடைய இறைவன் எப்படிப்பட்டவன் என்று உனக்கு தெரியுமா? யுஹ்யி வ யுமீத்,
உயிர் பெறச் செய்வான், மரணிக்கவும் செய்வான். ஒரு வஸ்துவை படைக்கவும் செய்வான், அதை இல்லாமல் ஆக்குவான். அப்படிப்பட்ட சக்தி பெற்றவன் என்பதாக நம்முடைய இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய இறைவனை வல்லமையை பற்றி சொல்கின்றார்கள். அப்படியா? அவன் சொல்கின்றான், நானும் உயிர் பெற செய்வேன், நானும் மன்னிக்க செய்வேன் சொல்கின்றான். அநியாயம் செய்த நபரை, தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு நபரை, தூக்கு தண்டனை கைதியை அவரை அழைத்து மன்னித்து விட்டு விடுகின்றான். நான் இவரை உயர்ந்து விட்டு விட்டேன். ஒன்றும் செய்யாத அப்பாவியான ஒரு நபரை அழைத்தான், அழைத்தாரை கொண்டு விட்டான், இவரை மன்னிக்க செய்து விட்டேன், என்னால முடியும் என்பதாக சொல்லி காட்டுகின்றான். சொல்லக்கூடிய வார்த்தை, இவருடைய இறைவன் இருக்கின்றானே மேற்கிழக்கிலிருந்து சூரியனை உதவி செய்கின்றான், உன்னால் முடிந்தால் மேற்கிலிருந்து உதவி செய்ய பார்க்க சொல்கின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கேள்வியின் மூலமாக அவனை திகைப்பிற்குள்ளாகி விட்டான். வாக்குவாதம் செய்யக்கூடிய நபர்கள் எப்படி வேண்டுமானாலும் வாக்குவாதம் செய்யலாம், தொடர்ந்து கொண்டு போகக்கூடாது என்பதற்காக வேண்டிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முற்றுப்புள்ளியாக நம்முடைய அந்த வாயை திகைப்புக்குள்ளாக ஆக்கிவிட்டான், பேசும்படி இல்லாமல் ஆக்கிவிட்டான். ஒரு பக்கம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள், மக்கள் எல்லாம் ஏற்கவில்லை. கடைசியாக எந்த அளவுக்கு சென்று என்றால், நபி இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உணவுக்காக வேண்டி உணவு தேவைக்காக வேண்டி கடை வீதி பக்கமாக சென்றால், கடை வீதிகளில் சென்றால் யாரும் அவருக்கு பொருள் தர மாட்டார்கள். உணவுடைய எந்த ஒரு தேவையும் அவங்களுக்கு நிறைவேறாது. காசுக்கு சொல்கின்றார்கள், விலைக்கு வாங்க கொடுப்பதற்கு யாருக்கும் அனுமதி கிடையாது. நாங்கள் நம்முடைய இறைவனாக ஏற்றுக்கொண்டோம், நீங்கள் அல்லாஹ்வை இறைவனாக ஏற்றுக்கொண்டீர்கள். நம்முடைய யார் இறைவனாக ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் இந்த கடைகளிலே கடை வீதிகளிலே பொருட்கள் விற்கப்படும் என்பதாக சொல்லி மறுத்து வருகின்றார்கள். முதல் நாள் சென்றது இதை போன்று, இரண்டாவது நாளும் செல்கின்றது இதை போன்று, மூன்றாவது நாளும் செல்கின்றது இதை போன்று, நான்காவதான ஒரு நாள் செல்கின்றார்கள், ஒன்றும் கிடைக்கவில்லை. கடைசியாக கடைத்தெருவில் இந்த மண்ணை அள்ளிக்கொண்டு தன்னுடைய பைகளில் போட்டுக் கொண்டு வீட்டுக்கு வருகின்றார்கள். பசி, பட்டினி, உடலில் களைப்பு, சோர்வு, அந்த மண்முட்டையை வைத்து விட்டு உறங்கிடுகின்றார்கள். பசியின் காரணமாக தூக்கம் கலைகின்றது, மீண்டும் உறங்குகின்றார்கள், மீண்டும் தூக்கம் கலைகின்றது. இப்படியாக நேரங்கள் சென்று கொண்டிருக்கின்றது. ஒரு சமயம் வீட்டிற்குள்ளாக ரொட்டி சுடக்கூடிய ஒரு வாசனை அதை உணர்கின்றார்கள். எழுந்திருத்து பார்த்தால் மனைவி ரொட்டி சுட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் ஆச்சரியமாக இருக்கின்றார்கள், மாவு எங்கிருந்து வந்தது என்பதாக கேட்கின்றார்கள். நபி அல்லவா? சொல்கின்றார்கள் மனைவி, தாங்கள் தானே கொண்டு வந்தீர்கள், தாங்கள் கொண்டு வந்த அந்த பையில் தான் இந்த மாவு இருந்தது என்று சொல்கின்றார்கள். கொண்டு வந்த அந்த பையை திறந்து பார்த்தால் மண்கள் எல்லாம் மாவாக மாறிவிட்டது. அது மட்டுமல்ல, அதற்கு பின்பதாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு தாராளமான ரிஸ்குடைய பரக்கத்துகள் ஏற்பட்டது, பொருளாதாரத்தில் பரக்கத்துகள் ஏற்பட்டது. அதில் வந்துதான் அந்த ஆயிரக்கணக்கான ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள் எல்லாம். மக்கள் எல்லாம் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாமுக்கு நாம் எதுவும் கொடுக்கவில்லை, ஆனால் அவர் அன்றாடம் சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார், நல்ல ஆடைகளை அணிந்து கொண்டிருக்கின்றார் என்பதாக பார்க்கின்றார்கள், உணர்கின்றார்கள். உண்மையான இறைவன் அல்லாஹ் ஒருவன் தான் என்பதாக உணர்கின்றார்கள். மக்கள் எல்லாம் இஸ்லாத்தின் பக்கமாக, ஈமானின் பக்கமாக, அல்லாஹ்வை இறைவனாக ஏற்றுக்கொண்டு வருவதற்கு முனைகின்றார்கள். நம்முடைய பார்க்கின்றார், இப்ராஹிமை அழித்து விட்டால் ஈமான் அழிந்து போய்விடும். நாம் அந்த கொள்கையை தடுப்பதற்கு முயற்சி செய்தோம், ஆனால் கொள்கை பரவிவிட்டது. இப்பொழுது கொள்கையை பரப்பக்கூடிய அந்த நபரை அழித்து விட்டால் இஸ்லாம் இல்லாமல் போய்விடும் என்பதற்காக வேண்டி முயற்சி செய்கின்றார்கள். மஷ்வாக்கள் நடக்கின்றது, ஆலோசனை நடக்கின்றது. இப்ராஹிமை பெரிய நெருப்பு குண்டத்திலே போட்டுவிட்டால் இத்துடன் இவருடைய காலங்கள் முடிந்துவிடும். அதற்கு பின்பதாக தன்னை அனைவரும் இறைவனாக ஏற்றுக்கொள்வார்கள், அல்லாஹ் யாரும் இறைவனாக ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்பதால் முடிவு செய்யப்பட்டு வான் அளவிற்கு நெருப்புகள் மூட்டப்படுகின்றது. நம்முடைய கோபம் அவ்வளவு பெரியதாக இருந்தது. லேசான நெருப்பல்ல, வானம் வரையிலும், மேகங்களுக்கு மேலாக வரையிலும்
நெருப்பு கொண்டு மூட்டப்படுகின்றது. மூட்டப்பட்ட நெருப்பிலே இப்ராஹிமை எப்படி உள்ளே போடு என்பதாக செய்யப்படுகின்றது. ஷைத்தான் அங்கு ஆயுசம் சொல்கின்றான். நீல நிறைய வரலாறு நமக்கு எல்லாம் தெரியும், கேள்விப்பட்டிருக்கலாம், பயான் மூலமாக நாம் கேட்டிருக்கலாம். ஒரு எரியக்கூடிய கரையின் மூலமாக எரியப்படுகின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாதுகாக்கின்றான். எவ்வளவு பெரிய தியாகம் செய்ததன் காரணமாக தான் இறைவனுக்காக வேண்டி, இறைவனுடைய கட்டளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி தனக்கு எந்த சோதனை வந்தாலும் சரி அதை பொருட்படுத்தக் கூடாது என்பதற்காக வேண்டி அவர் இருந்ததின் காரணமாக தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கலீல் என்ற பட்டத்தை என்பதாக அல்லாஹ் தருகின்றான். நாம் வாழுகின்ற காலகட்டத்திலே நமக்கு நம்முடைய குடும்பத்தாக பல சோதனைகள் வரலாம். அந்த சோதனை வரக்கூடிய தருணத்திலே நாம் அல்லாஹ்வை தாண்டி பொறுமையாக இருந்தால் அல்லாஹ்வுடைய நேரடியான உதவி நமக்கு கிடைக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலும் நாளை மறை நிம்மதியாக வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. நாம் செய்கின்ற தியாகங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒப்புக்கொள்ளப்பட்ட நன்மைகளை தந்து தன்னுடைய பொருத்தத்தை நமக்கு தந்தல் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.